அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அதை பற்றிய ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் நான் இதை தனியாக கேட்கும்படி சொன்னேன். செல்லமே, எப்பொழுதாவது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை நீ மனதில் நிறுத்தி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றமான வாழ்க்கையையும் பார்ப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் எப்பொழுதும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றமான வாழ்க்கையையும் பார்க்கத்தான் உன் அம்மா உன்னோடு எப்பொழுதும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் நீ செய்யும் செயல்களை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து கொண்டே வாழாதே. உன்னை படைத்தவர் என்ன நினைப்பார் என்று மென்மையாகவும் நீ செயல்களை செய்தாலே உனக்கான விஷயங்கள் நற்செயல்களாகவும் நன்மை பலன்களை கொடுப்பதாகவும் தான் இருக்கும். நீ வாழும் வாழ்க்கையில் வெளிப்படும் கஷ்டங்களை பார்த்து என் கண்களில் நீராய் வருகிறது. உன்னுடைய கர்ம வினைகளை கருதி நான் உனக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் தங்கமே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தருவதற்காக இப்பொழுது அதிசயத்தை நிகழ்த்த தயாராக உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் கூறும் வாழ்க்கை ரகசியங்களை நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சி தருவதாக மாறிவிடும். செல்லமே, எதற்கும் உதவாத கோபத்தையும் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைத்து தூள் தூளாய் தூக்கி போடு. என்ன நடந்தாலும் அதை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டாலே உன் மனதில் நிம்மதி நிலையாக இருக்கும். உனது வாழ்க்கையில் அன்பு செலுத்த வேண்டும். மனம் விட்டு வாய்விட்டு அடிக்கடி சிரித்துப்பார். அதற்கு பிறகு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக நிலைத்திருக்கும். என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றிய பாடலை இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்று அம்மா என்று என்னுடன் வருத்தப்பட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறாய். இன்னும் ஒரு பாதகமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு அமையக்கூடாது என்றுதான் உனது ஒவ்வொரு செயலையும் நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் ஆறுதலோடும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என்பதே நான் ஆசைப்படுகிறேன். இதுவரை நிகழ்ந்த நிகழ்வுகள் எதுவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இனி வரப்போகும் நாட்களில் உன்னுடைய முகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக சிரித்த வாழ்க்கை வாழ்வதற்காகவே உன்னுடன் மனம் விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன். நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வந்தாலும் சரி, அல்லது வர முடியாமல் வீட்டிலேயே விரதமிருந்து வழிபட்டாலும் சரி, உன்னுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்ட நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து நான் இப்போது உனக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகிறேன். ஒரு சில மனிதர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாடுபவர்களாக இருப்பார்கள். அவர்களை சரி செய்யும் முயற்சியில் நீ களைத்து போகாதே செல்லமே. அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதில் வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு விலகி சென்று உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தனை செய். அவர்கள் செய்யும் செயலுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் நீ காத்திருப்பதற்கு பலனாக பல மடங்கு நன்மைகளையே நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். ஏதேனும் பேசி யாருக்கும் புரிய வைக்காத சூழ்நிலையில் தானே நீ அவற்றை பெற்று கொண்டிருக்கிறாய். என்ன சூழ்நிலையும் உனக்கு வேண்டாம். அமைதியாக மனதை வைத்து கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு. யாருக்கு எப்படி உணர்த்துகிறேன் என்று நீயே அறிந்து கொள்வாய். நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது. நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்க
இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் எவ்வளவு வந்தாலும் சரி, அத்தனையையும் சரி செய்து நீ எதிர்பார்த்ததை நானே உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன். நானே உனக்கு துணையாக, நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாகவே நான் வருவேன். எதைக் கண்டும் அஞ்சாதே. அன்பு குழந்தையே, கஷ்டம் வராமல் கலங்காமல் என்னை நினைத்து உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து உனக்கு தேவையானதை கொடுக்க உன் அம்மா நான் இருக்கேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா? அப்படிப்பட்ட என் பிள்ளையான நீ என் மீது உண்மையான பக்தி வைத்திருக்கும் பொழுது உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் தான் அற்புதமான இந்த நாளில் உன் கஷ்டங்களை குறித்து வைத்து உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காக உன்னை திரும்பி பார்க்க வந்துவிட்டேன். குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. ஏதாவது ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வரும்பொழுது நீ எப்படி நடந்து கொள்கிறாய், அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் இருக்கிறது. உன் அம்மா உனக்காக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எது உனக்கு முதலில் வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவே உன்னை விட்டு நிரந்தரமில்லை என்பது உனக்கு தெரிய வரும். அதுவே நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட தகுதியில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்தான் நீ நித்தமும் வருத்தப்படுகின்றன. மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்து எதுவும் நடக்காமல் மனம் நொந்து போன உனக்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அம்மா, இப்பொழுது நீங்கள் சொன்னபடி செய்வீர்களா என்று கேட்கும் என் அன்பு குழந்தை, உனக்கு தெரியாதா? உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ அனுபவித்து வாழப்போகிறாய். செல்லமே, உலகமே உனக்கு துணையாக இருக்கும். எனக்காக கண்ணீர் சிந்த ஒருவர் கூட இல்லை என்று நீ வருந்துகிறாய் அல்லவா? நீ உதவி செய்த ஒருத்தர் கூட உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நீ வருந்தாதே. கஷ்டங்களை கடந்து செல்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கை என்றால் என்ன என்று உண்மையை கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கையை வழிநடத்தி கொள்வர். உன்னுடைய இந்த பிரார்த்தனைகளுக்காகவே நான் உன் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். இந்த நாள், இந்த நேரம், எனது இந்த வாக்கை இறுதி வரை கேட்டுக்கொள். குழந்தையே, இந்த நாளையும் இந்த வாரங்களையும் நீ என்றென்றும் மறக்கவே மாட்டாய். என் தங்கமே, உனது நேரம் சரியாக இல்லை என்றே போலும், அதனால்தான் எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டுதான் இருக்கின்றாய். விதிக்கப்பட்ட உனது நேரம் மிக சரியான நேரம். உனது நேரமும் காலமும் எப்பொழுதும் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த நாள் முதலில் எனது ஆசைகளை நீ நிறைவாக கேட்கும்போதே நீ புரிந்து கொள்வாய். தங்கமே, ஒருவர் 20 வயதில் திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் 10 வருடங்கள் கழித்து குழந்தை அவருக்கு கிடைக்கிறது. இன்னொருவர் 30 வயதில் திருமணம் செய்து கொண்டு 1 வருடத்தில் குழந்தை பிறக்கின்றது. ஒருவன் 22 வயதில் பல்கலைக்கழக பட்டதாரியாகின்றான். ஆனால் 5 வருடங்களுக்கு பிறகுதான் தொழில் கிடைக்கின்றது. இன்னொருவன் 27 வயதிலேயே பட்டதாரியாகி விடுகிறான். இவ்வாறான வாழ்க்கையில் புரிந்த பிரபலமான இத்தகைய பாடுகள் எல்லாம் வல்ல இறைவனின் முன்பே கணித்து வைக்கப்படுகின்றன. குழந்தையே, ஒருவர் பிறக்கும் பொழுதே அவருக்கு எழுதுகோல் திறந்து துவக்கப்பட்டு விட்டது. ஏடுகளும் மடித்து வைக்கப்பட்டு விட்டது. எனக்கு இவ்வாறாக இல்லையே என்று நீ புலம்பும் அதே நேரத்தில் உன்னை போல் நான் இல்லையே என்று அவன் புலம்பிக் கொண்டு இருப்பான். உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. உனது நேரத்தில் உனது வேலையை நீ திறம்பட செய்துவிடு. குழந்தையே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல, உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. குழந்தையே, நீ யாரையும் மிந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நிச்சயமாக உனது பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு ஆதலால் உனக்கென குறைக்கப்பட்ட நேரங்களை பயன்படுத்திக்கொள். உனது நேரங்கள் எல்லாமும் நல்ல நேரங்களாகத்தான் இருக்கின்றது. உனக்கான எல்லாமும் கணித்து கொண்டுதான் இருக்கின்றது. இனிமேல் என்றும் உன்னுடைய நேரத்தையும் விதியையும் தலையெழுத்தையும் வருந்திக் கொண்டே இருக்காதே.
தக்க சமயத்தில் உனக்கு வேண்டியது உன் கையில் கிடைக்கும். நல்லது நடக்கும். அவனே உனக்கு துணையாக செல்லும் இடமெல்லாம் வருவாள். எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கான வரம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நான் தரப்போகிறேன். அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் செய்யும் அனைத்தையும் நீ சிறப்பாக செய்து வாழப் போகிறாய். இது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.